அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டவர்களாக, புதிதாக்கப்பட்டவர்களாக புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய சாயலினாலே நம்மை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்துல போட்டு அமிழ்த்தினதை போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக, ஆண்டவருடைய சாயலுக்கேற்ற ஒப்பான தேவ சாயலினால உங்களை நிரப்புகிற வல்லமையுடையவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே வல்லமைய ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய சாயலை போலவே இயேசுடைய சுவாபத்தை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்துல இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புதிய மனுஷனுடைய சாயலை நீங்கள் தரிப்பிக்கப்படும் போது உங்களை நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தீமையில இருந்து உங்களை பிரித்தெடுத்த ஆண்டவர் நீங்க நன்மையை பின்பற்றுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறவர்களாக, மற்றவருடைய வாழ்க்கையை நன்மையை போதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால தேவ சாயல்னால படைக்கப்பட்ட நீங்கள் புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக, ஆண்டவருக்கென்று நன்மை செய்கிறவர்களாக வாழும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.